வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கண்டிப்பாக வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழக அரசின் 50வது தலைமை செயலராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் முருகானந்தம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய 50வது சீஃப் செக்ரட்டரியாக என் முருகானந்தம் அப்படிங்கிறவர் பதவியேற்றிருக்காரு. இவர் தமிழக அரசுடைய 50வது தலைமை செயலர். ஓகே, இதற்கு முன்னாடி சிவதாஸ் மீனா அப்படிங்கிறவர் தான் தலைமை செயலராக இருந்தார். இவர் இப்போ தமிழ்நாடு கட்டடமனை விற்பனை ஒழுங்குமுறை குழும தலைவராக மாற்றப்பட்டிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நடந்த சில அப்பாயின்மெண்ட் பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவருடைய புதிய செயலராக தீப்தி உமாசங்கர் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மத்திய பாதுகாப்புத்துறை செயலராக ராஜேஷ்குமார் சிங் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, அமலாக்கத்துறையுடைய புதிய இயக்குநராக ராகுல் நவீன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை செயலராக கிரிதர் அரமானே அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மத்திய உள்துறை செயலராக கோவிந்த் மோகன் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மத்திய அமைச்சரவை செயலராக டிவி சோமநாதன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோடைய தலைவராக இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்களை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தமிழகத்தில் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொடங்கப்பட்ட தொலைபேசி எண் எது? இதற்கான ஆன்சர் 102. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு 102 அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தான் இந்த 102 அப்படிங்கிற மருத்துவ சேவை எண் வந்து தொடங்கியிருக்காங்க. இது எண் மற்றும் மையம். ஓகேவா, இந்த கால் சென்டரும் இருக்கும்ல, நம்ம ஃபோன் பண்ணால் அதை அட்டன் பண்ணி அதற்கு ஆன்சர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு சின்ன டீம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மையத்தையும் இந்த நம்பரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மா சுப்பிரமணியன். அவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சேவை மையத்தில் 50 ஆலோசகர்கள் இருப்பாங்க. இப்போ இதில் ஒரு கர்ப்பிணி பெண்கள் வந்து தானாகவே ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆலோசனை கேட்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களே அந்த சேவை மையத்தில் இருக்கிறவங்களே 5 முறைக்கு மேலே வந்து தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து எந்தெந்த மாத்திரைகள் சாப்பிட்டீங்க, என்னென்ன மருந்துகள் சாப்பிட்டீங்க, என்னென்ன உணவு வந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க. ஒருவேளை ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னா இவங்க எல்லாம் ஃபோன் அட்டன் பண்ணல அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது சம்மந்தமாக மேலே வந்து மேலிடத்தில் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் ஃபோன் அட்டன் பண்ணல, எதனால் இவங்க ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது சம்மந்தமாக விசாரணையெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போது நம்ம தமிழகத்தில் இருக்கிற 100% அனைவர்கிட்டையும், அதாவது கர்ப்பிணி பெண்கள் அனைவர்கிட்டையும் உடல் நலம் மற்றும் சிகிச்சை விவரம் வந்து பெறப்படும். தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பிரசவத்தில் 45.5 உயிரிழப்பு இருக்குது. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா 1 லட்சம் பிரசவம் நடைபெறுது அப்படின்னா அதில் 45.5 பேர் தான் இறக்குறாங்க அப்படிங்கிறது குறைவு தான். ஆனாலும் இதையும் குறைவாக கொண்டு வரணும், 0 இறப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. ஓகே, இது 2023-24 ஆண்டிற்கானது. ஓகே, அடுத்தது, இப்போ ரீசெண்டாக இதே மாதிரி இன்னொரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய முதல் கட்டணமில்லா தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு உதவி எண். இப்போது போதைப் பொருள் தொடர்பான ஏதாவது குற்றங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். ஓகே, இதற்கான சர்வீஸ் சென்டருடைய பேர் என்ன அப்படின்னா மானஸ் அப்படிங்கிறது. மானஸுடைய விரிவாக்கம் மதக் பதர்க் நிஷேக் அசுஞ்ஞா கேத்ரா அப்படிங்கிறது. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாட புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கள் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னாலும் இதை வந்து கால் பண்ணி நீங்கள் கொரியர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி வந்து பயன்படுத்துவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அதுக்கப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்தியா எந்த நாடுகளுடன் 2+2 பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறது?
இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். ஓகேவா? இப்போ 2+2 பேச்சுவார்த்தை அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு இடையில 2+2 பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் ஜப்பானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த மாதிரி முக்கியமான 2 துறை அமைச்சர்கள் வந்து மீட்டிங் நடத்துவாங்க. இதுதான் 2+2 பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது. நம்ம எந்தெந்த நாடுகளுக்கு கூட இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, ரஷ்யா, இந்த 5 நாடுகள் கூட நம்ம 2+2 பேச்சுவார்த்தை பண்றோம். ஓகேவா? போன முறை நடைபெற்ற நான் முதல்வன் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்தியா எந்தெந்த நாட்டு கூட வந்து 2+2 பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அதனால் நமக்கு இதையுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ 2+2 பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்பான சம்பந்தமான பேச்சுவார்த்தை. இப்போ இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான 3வது பேச்சுவார்த்தை புதுடெல்லியில் நடைபெற்றது. நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் இதில் கலந்து கொண்டார். இது கூடவே நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் கலந்து கொண்டார். நம்ம அப்போ மொத்தமாக 5 நாடுகள் கூட இந்த 2+2 பேச்சுவார்த்தை பண்ணுறோம். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், அதுக்கப்புறம் இங்கிலாந்து மற்றும் ரஷ்யா. அடுத்தது, கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அரியலூர். அரியலூரில் தான் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குது. இப்போ இங்கே ரூபாய் 22 கோடி மதிப்பில் புதிய அருங்காட்சியகம் ஒன்று கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது தான் ராஜேந்திர சோழனுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. தமிழக தொல்லியல் துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரூபாய் 22 கோடி மதிப்பில் புதிய அருங்காட்சியகம் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, போன ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி கீழடி அருங்காட்சியகம் வந்து தொடங்கியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது எந்த மாவட்டத்தில் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. இது செட்டிநாடு கட்டடக்கலை பாணியில் அமைத்திருக்காங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கிட்டத்தட்ட இந்த ஓட்டு மாறி ஓடெல்லாம் வச்சு செட்டு பண்ணியிருக்காங்கல்ல, அதான் செட்டிநாடு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் 6 தலைப்பில் தனித்தனியாக கட்டடங்கள் வந்து அமைத்திருக்காங்க. கீழடி அருங்காட்சியகம், அதாவது கீழடி அப்படிங்கிற அகழாய்வு தளம் வைகை ஆற்றுடைய கரையில் அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். புக்குடைய பேர் கால் ஆஃப் தி கிர் அப்படிங்கிறது. இதை பரிமால் நதிவாணி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது ஆசிய சிங்கங்கள் பற்றியது. இப்போது நமக்கு தெரியும், குஜராத்தில் இருக்கிற கிர் தேசிய பூங்காவில் ஆசிய சிங்கங்கள் இருக்குது. அப்போ அது சம்மந்தமாக தான் கிர் அப்படின்ற பேரில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த தினம். இதை நம்ம நல்லிணக்க நாளாக இந்தியா முழுவதுமே கடைபிடிக்கிறோம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி, இன்னைக்கு தான். 1944ஆவது ஆண்டு தான் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பிறந்தார், ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இதை ஹிந்தியில் சத்பவனா திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் நீங்கள் வந்து ஹிந்தியில் இருக்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சத்பவனா திவாஸ், ஓகே, ஹார்மனி டே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா, அது மே 21ஆம் தேதி. அது வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த தினம். 1991ஆவது ஆண்டு மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இறந்தார். ஓகே, நம்ம நாட்டுடைய மிக இளவயது பிரதமர் வந்து ராஜீவ்காந்தி தான். தன்னுடைய 40வது வயதிலேயே அவர் பிரதமர் ஆயிட்டார். அவர் எந்த ஆண்டில் பிரதமர் ஆனார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தேசிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தினம். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி, நேஷனல் ரினியூவபிள் எனர்ஜி டே. இதை ஹிந்தியில் அக்ஷய் உர்ஜா டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்ஷய் உர்ஜா திவாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திவாஸ் அப்படின்னா தினம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, நம்ம இந்தியாவுக்கு ஒரு ஏம் இருக்குது, ஒரு லட்சியம் இருக்குது. என்ன அப்படின்னா, 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நம்ம இந்தியாவில் வந்து நிறுவனம் அப்படிங்கிற ஒரு இலக்கு நமக்கு இருக்குது. அடுத்தது, ரொம்ப முக்கியமான தினம், உலக கொசு ஒழிப்பு நாள். இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி, வேர்ல்டு மஸ்கிட்டோ எராடிகேஷன் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, அதிக சமமான உலகத்திற்காக மலேரியாவுக்கு எதிரான போராட்டத்தை வேகப்படுத்துதல் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் ஆக்சலரேட்டிங் த ஃபைட் அகெயின்ஸ்ட் மலேரியா ஃபார் அ மோர் ஈக்விட்டபிள் வேர்ல்ட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒட்டுண்ணி அனாபெலஸ் அப்படிங்கிற பெண் கொசுவுடைய வயிற்றில் தொற்றிக்கொள்ளுது. இது ஒருத்தங்களை கடிக்கிறது மூலமாக தான் மலேரியா பரவுது அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டனை சேர்ந்த டாக்டரான ரொனால்டு ரோஸ் அப்படிங்கிறவர் இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் கண்டுபிடித்தார். 1897ஆவது ஆண்டு அவர் கண்டுபிடித்தார். அதற்காக அவருக்கு நோபல் பரிசு கூட கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த தினத்தை தான் நம்ம வந்து உலக கொசு ஒழிப்பு தினமாக வந்து கடைபிடிக்கிறோம். ஆனால்
உலக மலேரியா தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 25ஆம் தேதி. ஓகேவா, ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழக அரசின் 50வது தலைமை செயலராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் முருகானந்தம். அடுத்தது, தமிழகத்தில் கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொடங்கப்பட்ட தொலைபேசி எண் எது? இதற்கான ஆன்சர் 102. அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் 2+2 பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்தது, கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அரியலூர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கேட்ட 2 கொஸ்டின் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்று வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் எப்போ முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றார், எந்த ஆண்டு, அது வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி SBI இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோடைய தலைவராக இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் பதவியேற்றார், அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.